ஸோ நிறையா நம்மளுடைய செய்ய மறந்த விஷயங்கள், the long lost passions that we had, long lost hobbies resurfaced during the lockdown period. So one series that we did before January was to talk to instrumentalists and find out what is so special about the instrument and what is the special music that is played in the instrument. So I had the wonderful opportunity to interact with a young Nadaswaram Vidwan Mailai Karthikeyan, and we discussed, and one episode was done about Mallari. What is Mallari? Why do you play it in temples, and what is the construct behind a Mallari? எல்லாமே அவர்கிட்ட பேசினேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மல்லாரி உங்களுக்காக விவேகானந்தரோட சேர்ந்து, முதல்ல நம்ம விவேகானந்தர்கிட்ட நம்ம பேசணும். ஆனால் மல்லாரி அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு எங்களுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மல்லாரியில் கொடுக்கணும்னா என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு நாதஸ்வரத்துக்குன்னே உண்டான ஒரு பெரும் அடையாளம் வந்து கொஞ்சம் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். மல்லாரி அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ஆலயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்போ ஆலயம் என்று ஒன்று இந்த உலகத்தில் தோன்றுச்சோ அப்பையிலிருந்து அந்த மரபுலேயே இந்த நாதஸ்வரம் வந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த ஆலயத்தில் என்னென்ன பணிகள் நடக்குதோ அதற்காகவே இந்த இசைக்கருவியை அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே தோன்றுனது தான் நாதஸ்வரம். அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப அது தமிழகத்தில் ரொம்ப பழமையான இசைக்கருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. இன்றளவும் மங்கள இசை அப்படின்னா இந்த ஒரு கருவியை மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். மங்களமான இசை இப்போவும் பார்க்கலாம். எங்கேயுமே எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் முதல்ல ஆரம்பிக்கிறது நாதஸ்வரம் தமிழ் தான். நாதஸ்வரத்துக்கு ஏற்ற ஒரு பக்கவாத்தியம் வேணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் தமிழை அதோடு சேர்த்து அதற்கு ஏற்ற ரெண்டுமே ராஜவாத்தியம்னு கூட சொல்லுவாங்க. அது எல்லாரும் நாதஸ்வரத்தை அதுக்கு ஈக்குவலாக தமிழையும் ராஜவாத்தியமாக வைத்து கொண்டார்கள். இப்படி வந்து கொண்டிருந்த மரபில் மல்லாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ ஏற்பட்டது அப்படின்றால், சுவாமி புறப்பாடு. அந்த காலத்தில் ஒலிப்பெருக்கிகள் எதுவுமே கிடையாதுங்க. இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தான் அதிகம், நகரங்கள் கிடையாது. கிராமங்களில் தான் இந்த இசை எல்லாமே தோன்றுனது. எல்லாமே வந்து கிராமங்களில் தான் வளர்ந்து இன்னைக்கு நகரங்களை நோக்கி போய்விட்டது. கிராமங்களில் அது கொஞ்சம் நலிந்து கொண்டிருக்கிறது வருத்தத்தக்கமான விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த ஆலயங்களில் முக்கியமாக சிவாலயங்கள் தான் முதல்ல தோன்றது. சிவாலயங்களில் தான் சிவன் அப்படின்னா நமச்சிவாயம் 5. அந்த 5க்குள்ளே எல்லாத்தையும் அடக்கணும்னே இந்த மல்லாரிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ராகம் பார்த்தீங்கன்னா கம்பீர நாட்டை 5 சுரங்கள் கொண்டது. அதே மாதிரி மல்லாரியோ ஆரம்பிக்கிறதுக்கு கூட கண்ட நடையில தான் ஆரம்பிப்பாங்க இந்த தமிழ்காரங்க. அந்த கண்டம் அப்படிங்கிறதும் 5. நமச்சிவாய 5, இதுவும் 5, அதுவும் 5, எல்லாமே 5க்குள்ள அடக்கி அந்த மல்லாரியை உருவாக்கி இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மல்லாரி உண்டு. அதை வைத்து தான் கோவிலில் என்ன நிகழ்ச்சி நடக்குதுங்கிறத வெளியிலிருந்து மற்ற மக்கள் உணர்ந்து கொண்டு அந்த காரியங்களுக்கு வந்து கலந்து கொள்வாங்களாம். இப்போ உதாரணத்துக்கு தழிகள் மல்லாரி அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம நைவேத்தியம் எடுத்துட்டு வரும்போது அதுக்கு ஒரு தழியல் மல்லாரி வாசிப்பாங்க. அப்படி வெளியில எங்கேயாவது எல்லாரும் கோயிலேயே அப்படியே அட்டண்டன்ஸ்லேயே இருக்க மாட்டாங்க, எங்கேயோ ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயே வெளில பேசி கொண்டு இருப்பாங்க. இந்த மல்லாரியை கேட்ட உடனே தழியல் எடுத்துட்டாங்க, வாங்கப்பா போவோம், பூஜை ஆக போகுது. அப்படி ஒரு தழியல் மல்லாரி. அதே மாதிரி தேருக்கு சுவாமி போகும்போது தேர் மல்லாரி அதை வாய்ச்சி கேட்ட உடனே பக்கத்து வீட்டில இல்லை அடுத்த கிராமம் வரைக்கும் கூட கேட்பும்னு சொல்லுவாங்க. 3 கிராமத்து வரைக்கும் அந்த நாதஸ்வர ஒலி கேட்குமா. அப்ப திமிரி நாதஸ்வரம் அப்படின்னு தான் இருந்தது அந்த காலத்துல. திமிரி நாதஸ்வரம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், 3 கட்டை ஸ்கேல்ல இருக்கும். அதில் தான் வாசிப்பாங்க. 3 கட்டை ஸ்கேலுக்கு அதுக்கு முன்னாடி இன்னும் பல காலத்துல 5 கட்டையில தான் வாசிச்சிருந்துருக்குறாங்க. ரொம்ப சிரமமா இருக்கும் அதை வாசிக்கிறது. இந்த காலத்துல வாசிக்கவே முடியாது அது விஷயம். அந்த அளவுக்கு நமக்கு உணவு எதுவும் கிடையாது. அப்படி வாசிக்கும் போது அந்த வாசிக்கிற ஒளி அந்த அளவுக்கு 3 கிராமங்கள் வரைக்கும் கேட்கும். அதை கேட்டு இன்னைக்கு என்ன நடக்க போது, இது எத்தனாவது உற்சவம், அது உற்சவங்கள்ங்கிறது
10 நாள் நடக்கும், 15 நாள் நடக்கும். ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒவ்வொரு மல்லாரிகள் வாசிப்பாங்க. இன்றும் தொன்று தொற்று இந்த வழக்கத்தை நடந்து கொண்டிருக்கிறது சிதம்பரம் நடராஜர் ஆலயம். மல்லாரி இன்னைக்கு வரைக்கும் அங்க நடந்து கொண்டிருக்கு. இந்த சம்பிரதாயம் இன்னும் மாறாத ஒரே ஒரு ஊர் அப்படின்னா சிதம்பரத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த வழியில மல்லாரி அப்படின்னு ஏற்பட்டாங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மல்லாரி. அப்ப இந்த மல்லாரிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் இந்த ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய வாரையில சுவாமி தூக்குவாங்க. அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சமூகத்தார்கள் இருக்கிறாங்க. அவங்க பேர் மல்லர்கள்னு பேரு. இப்ப தூக்குற மாதிரி சாமி ஒரு 10 நிமிஷத்துல தூக்கி இறக்குறதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல 5 மணி நேரம் தோளிலே வச்சுட்டு சுமந்துட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட நேரத்துல அந்த சுமை நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மல்லாரிய இசைக்கக்குள்ள அந்த தமிழ் நாதஸ்வரம் அப்படி சேர்ந்து வாசிக்கக்குள்ள அவங்களோட சுமையே தெரியாத அளவுக்கு அந்த அவங்கள அறியாம அந்த ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஏற்றவாறு அந்த மல்லாரிகளை அமைச்சு ஒவ்வொரு தாளத்திலையும் 35 தாளங்கள்லையும் எந்த தாளங்கள்ல வேணாலும் அவரவரோட அறிவாற்றலுக்கு தகுந்தாப்புல மல்லாரிகளை ஆனா முறையோட தாள கணக்கோட செட் பண்ணி வாசிப்பாங்க. இப்படிதான் ஏற்பட்ட மல்லாரி அண்ணா. நம்ம சங்கீதம் how beautifully and very subtly brings together communities அப்படிங்கிறது இவர் சொல்ற விஷயம் நீங்க தெரிஞ்சு